ஹாய் ஹலோ மிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நீங்களும் ஹாப்பியாக இருக்கீங்க நம்புகிறேன். வெல்கம் அவர் ட்ரீம்லேண்ட். இட்ஸ் மை ட்ரீம்லேண்ட். ஓகேடா, இப்போ நம்ம ஃபர்கட் மை ஃபேமிலியோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். லாஸ்ட் பார்ட்டில் தயாங் வந்து ஹீரோயினிக்கு ஒர்க் கொடுத்து சீக்கிரமாகவே வீட்டுக்கு அனுப்பி விட்ருப்பார் இல்லையா? அதில் தான் முடித்தோம். இப்போ அதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம் கைஸ். இப்போ மறாவது நாள் ஹீரோயினி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தெளிவாக சீக்கிரமாகவே ஆஃபீஸ்க்கு வந்துட்டாங்க. அதுவும் ரொம்ப அழகாக வேறு வந்திருக்காங்களா. இதை பார்த்தோன்னே இங்கே கூட வேலை பார்க்குறவங்களுக்குலாம், ஏய் என்னடி ஆளே ஒன்றும் சரியில்லை, பாஸ் இன்னைக்கு வரேன்னு சொன்னாரும் நல்லா பக்காவாக ரெடியாகி வந்திருக்கேட்டுக்குன்னொன்னே, நான் பக்காவாக ரெடியாகி வந்திருக்கேன். நானே சீக்கிரமாக ஆஃபீஸ்க்கு வந்துட்டேனோடனே, நேற்றுக்கு ஏதோ ஆக்சிடெண்ட்டால் லேட் ஆகிடுச்சின்னு நினச்சிக்கிட்டாரு. இன்றைக்கும் நான் அப்படி வந்தேன்னா அப்போ இப்போ லேட்டாக வரதே வேலையாக வச்சுட்ருக்கேன்னு நினச்சிக்க மாட்டார். நானே அதானே உண்மை. போங்க வாயை மூடிக்கிட்டு என்னை கலாய்க்கிறதுக்குன்னா வந்துடுவீங்களேன்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட சண்டை போட்டுட்ருக்கா. உடனே இப்போ என்ன விஷயம் அப்படின்னு சொல்லும் போது, இல்லை நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் தெளிவாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். நேற்றுக்கு அவர் என்னை ரொம்பவே டார்ச்சர் பண்ணி எடுத்துட்டாரு தெரியுமா? அதனால தான் இன்றைக்கி அவர் என்ன சொன்னாலும் அதுக்கு டக்கு டக்குன்னு பதில் சொல்ல போகிறேன். அது எனக்கு ஒரு டார்ச்சராகவே இருக்க போகக்கூடாது, நான் திணறவும் கூடாது அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டியா, ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லி அந்த லீட்ரு பொண்ணு சொல்ல, ஹீரோயினி அவளை பார்த்து முறைக்கிறா. ஹேய், இப்போ எதுக்கு என்னை பார்த்து முறைக்கிற? நீ தான் நல்லா ப்ரிப்பேர் ஆகிட்டேன்னு சொல்லிட்டுனல்ல, அப்புறம் என்ன? ஓகே ஒத்துக்கிறேன், என் மேலே தப்பு தான், அதுக்காக நீ இப்படி ஒவ்வொரு நாளும் என்னை பார்த்து முறைக்காத அப்படின்னு சொல்லும் போது, உன்னால தான் எனக்கு இவ்வளோ வேலை, அவர் திட்டக்கூடாதுன்னு நினச்சி தானே நீ இப்படி பண்ணினேன். இப்போ எனக்கு எவ்வளோ வேலை தெரியுமா? நான் நைட்டு ஃபுல்லாக உட்காந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணேன் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது, வா இன்னைக்கு நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு அந்த லீட்ரு பொண்ணு சொன்னோன்னே, பேச்சை மாற்றாதனோடனே, அதான் மாத்திரன்னு தெரியுதுல்ல, அப்போனா இதை விட்டுட்டு வேறு பேச்சு டாபிக் எடுத்துகிட்டு போயேன் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு ஒரு டவுட் இருக்குதுன்னு சொல்லி ஹீரோயினி வந்து அந்த லீட்ரு பொண்ணுக்கிட்ட கேட்குறாங்க. உடனே அவங்களும் இப்படிலாம் வரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க. ஆமாம், இன்றைக்கி சக்ஸஸை பற்றி பார்க்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லி ஹீரோயினி கேட்கும்போது, இது சக்ஸஸா உனக்கு அப்படின்னு சொல்லும்போது, ஓ நேற்றுக்கு தான் சக்ஸஸை பற்றி பார்த்தல, அப்போ இன்றைக்கி லாஸா அப்படின்னு சொல்கிறா. நீ இப்போ எதுக்கு எனக்கு ஆன்சர் பண்ணிக்கிட்டு இருந்த? ஆனால் உனக்கு லாஸா சக்ஸஸான்னு கூட தெரியல, நீலாம் ஒரு லீட்ரு அப்படின்னோடனே, சரி சரி ரொம்ப பேசாத விடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் ஹீரோயினியும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோவும் ஆஃபீஸ்க்கு வந்துட்டான். ஹீரோ ஆஃபீஸ்க்கு வந்துட்டான்னு தெரிஞ்சதும் அந்த லீடர் பொண்ணு வந்து, இங்கே பாரு பாஸ் வந்துட்டாரு, நீ போ, நீ நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கல, ஆல் தி பெஸ்ட், நீ நல்லா வாசிப்பேன்னு எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குது, நான் உன்னை மட்டும்தான் முழுசாக நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினிகிட்ட சொல்ல, ஹீரோயினி முறைக்கிறாங்க. சரி சரி நீ என்னை முறைக்கிறதுல பிரயோஜனமே இல்லை, நான் உன்னை முழுசாக நம்புகிறேன், என் நம்பிக்கையை காப்பாற்று, அதுதான் உனக்கு நல்லது புரியுதா, ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஹீரோயினிக்கு வந்து விஷலாம் பண்ணி அனுப்பி வைக்கிறாங்க. ஹீரோயினியும் வழியிலேயே போய் தான் ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. போய் டோரை நாக் பண்ணிவிட்டு, எஸ்கியூஸ் மீ சார்னு சொல்கிறாங்க. எஸ் கம்மிங் அப்படின்னு சொல்லிட்டு டயாங்கும் சொல்கிறாங்க. உடனே நம்ம ஒயினும் உள்ளே போகிறாங்க. சார் ப்ராஜெக்ட்லாம் ரெடி ஆகிடுச்சு சார், நீங்கள் பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லும் போது, பரவாயில்லையே ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க, இன்றைக்கி நல்லா தெளிவாக தான் வந்திருக்கீங்களாட்டுக்கு, நேற்றுக்கு சீக்கிரமாக விட்டது நல்லதாக போச்சு என்னன்னே. அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார் நானே. சரி வாங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வீக்கு சொல்லவும், உடனே வந்து வைனும் வந்து எல்லாத்தையுமே அவன் கேட்க கேட்க எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கா. லாஸ்ட்டாக அவன் முடிக்கிறப்ப சொல்கிறான், கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாமா, ரொம்ப இன்னும் நிறைய இருக்குதாட்டுக்கு அப்படின்னோடனே, இதில் சக்ஸஸை விட ஃபெயிலியர் ஆனது தான் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன், ஏன் இந்த இதுக்கெல்லாம் ரீசன் என்னன்னு உங்களுக்கு தெரியுமான்னொன்னே, சார் எனக்கு எப்படி சார் தெரியும், திடீர்னு இது ஃபெயில் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லி பாதியிலே ஸ்டாப் பண்ணிடுறாங்க, அப்புறம் நிறைய விஷயங்கள் குவாலிட்டி இதனால் ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கு சார் அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே போய் எனக்கு ஒரு காஃபி வேணும், உங்களால் வாங்கிட்டு வந்து தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இங்கே ஒயின் வந்து போவாங்கன்னு பார்த்தா, சார் அது என்னோடய வேலை இல்லை சார், அதுக்கு உங்களுக்கு செக்ரட்டரின்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்கக்கிட்ட கேளுங்க, என்னால் முடியாது, என்னோடய வேலையை மட்டும்தான் என்னால் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. இங்கே வீக்கு வந்து செமையாக கோவம் வரும்னு பார்த்தா அவன் சிரிக்கிறான். சிரிச்சிட்டு, பரவாயில்லையே நான் நினச்சதை விட நீ ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்கியே அப்படின்னு சொல்லும்போது, புரியல சார், சும்மா நான் உன்னை டெஸ்ட் பண்ணேன், நீ வந்து எல்லா வேலையும் செய்கிறியா இல்லை உன் வேலையை மட்டும் செய்கிறியான்னு பார்த்தேன் அப்படின்னோடனே, இல்லை சார் இங்கே நிறைய பேர் ஒன்று வேலை வாங்குறதா நான் கேள்விப்பட்டேனே அப்படின்னோடனே,
அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். அப்படியே அவங்க வாங்கினாலும் என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு நானே போய் பண்ணுறது தான். என்னை யாராலையும் வேலை வாங்க முடியாது. நானே இஷ்டப்பட்டா மட்டும் தான் செய்வேன் அப்படின்னோனே, பரவாயில்லையே ரொம்ப நல்ல பொண்ணா வேற இருக்க. பெர்ஃபெக்ட். உன்ன மாதிரி ஒரு பொண்ண தான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன்னு சொல்லும்போது, சார் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு, நீயே தான் தப்பாக எடுத்துக்காத. நான் சும்மா தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். உடனே ஹீரோயினியும் என்னதான் ஆச்சு இவருக்கு? எதுக்காக இப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க. இங்கே ஹீரோவும் வந்து இப்படியே தான் இவங்களோட டேஸஸ்லாம் போகுது. ஹீரோ எப்போதுமே வந்து ஹீரோயினியை ஃப்ளர்ட் பண்ணிக்கிட்டு, விளையாடிக்கிட்டு, ஹீரோயினி அதே சமயம் சைட் அடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி தான் இருப்பான். ஹீரோவுக்கு வந்து ஹீரோயினி அவ்வளோ பிடிக்கும். ஒரு நாள் வந்து ஹீரோயினி வரவே இல்லை, ஆஃபீஸ்க்கே வரல. ஒன்று என்ன பண்ணுறதுனே தெரில. செக்ரட்டரி சாரிடா, இதில் வந்து நான் செக்ரட்டரி பேர் சொல்லியிருக்க மாட்டேன் இல்லையா? அவரோட பேர் வந்து கிம் இர்ஃபான். இர்ஃபான் நம்ம கூப்பிட்டுக்கலாம். இர்ஃபான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஹீரோவோட செக்ரட்டரியை கூப்பிட அவரும் ஒடியாந்துடுறாரு. சார் சொல்லுங்கள் சார் என்னாச்சு அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் ஒயின் எங்கே? அவள் எதுக்கு ஆஃபீஸ்க்கு வரவே இல்லைன்னு, நீங்கள் தான் வந்தால் கலாய்க்கிறீங்களே சார், அதுக்கு தான் பயந்துட்டு லீவ் போட்டிருப்பாங்க அப்படின்னோடனே, ஒன்றை அப்படின்னு சொல்லி ஹீரோ முறைப்பார். சார் சார் முறைக்காதீங்க, ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுங்க, என்னாச்சின்னு நான் விசாரிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னோடனே, போ கேட்காத அப்படின்னு சொல்லும்போது அவன் வேகமாக ஓடி ஹீரோயினி வேலை பார்ப்பாங்க இல்லையா, அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் போகிறான். போயிட்டு எதுக்காக ஹீரோயினி வந்து இன்றைக்கி வரல அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே அது எதுக்கு சார் உங்களுக்குன்னொன்னே, இல்லை பாஸ் ஏதோ வேலை விட்டுருந்தாராம், அவள் திடீர்னு சொல்லாமல் லீவ் போட்டாராம், அதனால அந்த வேலையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி இர்ஃபான் இங்கே வந்து அங்கே ஒரு பொண்ணுக்கிட்ட கேட்கும்போது, அதாவது அந்த லீட்ரு பொண்ணுக்கிட்ட தான் கேட்பான். உடனே அந்த லீட்ரு பொண்ணும், அதுவா அவங்க அம்மாவுக்கு ஏதோ உடம்பு முடியலன்னு ஃபோன் வந்துச்சு, அதான் அவள் போயிட்டா, அதனால திடீர்னு போனதுனால லீவு கொடுக்க முடில, கொஞ்சம் பாஸ்கிட்ட சொல்லுங்கள், அவள் இன்றைக்கி ஈவினிங்குள்ளே மெசேஜ் பண்ணிவிடுவா பாஸுக்கு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்கிறா. ஓ அப்படியா, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இர்ஃபானும் வந்து ஓடி வந்து ஹீரோக்கிட்ட இந்த மாதிரி சொல்கிறான். என்ன உடம்பு சரியில்லையா, எந்த ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்க, வா நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது தான் தெரியுது. அப்படியே நியூஸ் கலெக்ட் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி தான் கலெக்ட் பண்ணும்போது அவங்க கிளம்பிட்டான். ஹீரோ கிளம்பும்போது பாதி வழியில் தான் தெரியுது, சார் அவங்க அம்மாவும் இறந்துட்டாங்களாம் சார் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோ வந்து என்ன சொல்கிற, நீ வந்து அவளுக்கு அம்மா மட்டும்தானே சொன்ன அப்படின்னோடனே, ஆமாம் சார் அவங்களுக்கு அம்மா மட்டும்தான், அப்பா இல்லை, அவங்களுக்கு யாருமே இல்லை அவங்க அம்மாவை விட்டா அப்படின்னோடனே, இப்போ அவள் என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஒரு மாதிரி சோகமாயிடுறான். உனக்கு அவள் வீட்டுக்கான அட்ரஸ் தெரியுமானோடனே, கேட்குறேன் சார் அப்படின்னோடனே, சரி சீக்கிரம் கேட்டாங்க போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். இப்போ எடுத்தா ஹீரோயினி வீட்டுக்கு முன்னாடி தான் நிற்கிறாங்க. ஹீரோயினி வந்து செம்மையாக அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அவங்க அம்மா இல்லை அப்படிங்கிறதுனால அவங்க வீட்டில் வந்து அவங்க அம்மாவோட ஃபோட்டோ முன்னாடி வந்து செம்மையாக அழுதுகிட்டு ஒன்றுமே பேசாமல் அப்படியே உட்காந்து கிடக்குறாங்க. இதை பார்க்கும்போது ஹீரோவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஹீரோ போகிறான் ஹீரோயினிக்கிட்ட. ஹீரோயினி ஹீரோவை பார்த்தோன்னே, சார் நீங்களா சார், என்னை மன்னிச்சிடுங்க சார், என்னால் வேலைக்கு வர முடியல, நான் நாளைக்கும் வேலைக்கு வர மாட்டேன், ஆனால் நாளன்னைக்கு கண்டிப்பாக வந்துடுவேன் சார், எனக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் லீவு தாங்க, என்னை மன்னிச்சிடுங்க, ப்ராப்பராக உங்ககிட்ட நான் லீவு சொல்லிட்டு தான் லீவ் போட்டிருக்கணும், என்னை மன்னிச்சிடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்கும்போது, வேணும்னா நான் அப்பாலஜி லெட்ரு கூட எழுதி தரேன் சார், என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்கன்னொன்னே, இல்லை இல்லை அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேணாம், நான் உன்னை பார்க்க தான் வந்தேன், அதுவும் உன்னோட பாஸாக இல்லை அப்படின்னோடனே, என்னோட பாஸாக இல்லைன்னா வேறு எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயினி கேட்கும்போது, வேறு எப்படியும் வேணாம், நீ இப்போ ஓகே தானே, உங்கள் அம்மாவுக்கு இப்படி ஆனதை கேள்விப்பட்டோன்னே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, உனக்கு உங்கள் அம்மா விட்டால் வேறு யாரும் இல்லைன்னொன்னே, இதெல்லாம் எதுக்கு நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறீங்க, நீங்கள் எனக்கு வேறு தர ஒரு பாஸ் அவ்வளோதான், அது உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு சொல்லி ஹீரோயினி கொஞ்சம் ஹார்ஷாக கேட்கும்போது, இங்கே பாரு உனக்கு யாரும் இல்லைன்னு நீ நினைக்காத, உனக்காக நான் இருக்கேன், நான் எனக்காக யோசிக்க எனக்காக இருக்க நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி ஹீரோயினி வந்து கொஞ்சம் கோவமாக கத்துறாங்க. எனக்கு புரியுது உன்னோட நிலமை, நான் உன்னை லவ் பண்ணுறேன், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன், தயவு செஞ்சு ஏற்றுக்கோ அப்படின்னோடனே, என்ன என்கிட்ட அப்படி என்ன இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, எனக்கு எதுவும் வேணாம், என்கிட்ட நிறைய பணம் இருக்குது எனக்கு, ஆனால் அதை பற்றி எது கவலையும் இல்லை, எனக்கு அது எதுவுமே வேணாம், நீ மட்டும் போதும் அப்படின்னோடனே, நீங்கள் நல்லா
சுயநினைவோடு தான் பேசுகிறீங்களா? உங்கள் வீட்டில் என்னை ஏற்றுக்குவாங்களா என்ன அப்படின்னு சொல்லும் போதே ஹீரோ வந்து அதெல்லாம் ஏற்றுக்குவாங்கன்னு சொல்கிறான். ஆனால் இங்கே பார்த்தா அவங்க வீட்டில் வந்து ஒத்துக்கவே இல்லை. அந்த பொண்ணுக்கிட்ட ஒன்றுமே இல்லை. அந்த பொண்ணெல்லாம் கல்யாணமே உனக்கு பண்ணி வைக்க முடியாது. எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, குடும்பம்னு ஒன்று இருந்தால் கூட பரவாயில்ல, எதுவுமே இல்லைனாலும் குடும்பம் இருந்தால் பரவாயில்ல. ஆனால் அந்த பொண்ணுக்கு எதுவுமே இல்லை, குடும்பமும் இல்லை, எப்படி அந்த பொண்ணு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டிலே பெரிய ஆளாக ஒருத்தர் இருக்கார். அவங்க வீட்டிலே பெரிய ஆளுனா அது ஹீரோவோட அப்பா தான். ஹீரோவோட அப்பா ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாரு. ஹீரோ வந்து அவங்க அப்பாக்கிட்டேயே சண்டை போடுறாரு. ஆனால் அவங்க அப்பா கேட்கவே இல்லை. உடனே ஹீரோ வந்து நான் எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறேன். உங்கள் ஆஃபீஸ், உங்கள் கம்பெனி எனக்கு எதுவுமே வேணாம். உங்கள் சொத்து, உங்கள் வீடு எதுவுமே வேணாம். எனக்கு அவள் மட்டும்தான் வேணும்னு சொன்னோன்னே அவங்க அப்பாவுக்கு செம கோவம் வந்தது. ஓ, அவ்வளோ தைரியமாச்சா? போடா, அப்போனா இந்த வீட்டு பக்கமே திரும்பி வந்துடாத, என் மூஞ்சிலே முழிச்சிடாத, நீ என் பையங்கிறதையே நான் மறந்துடுறேன், இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ எல்லாத்தையுமே விட்டுட்டு போயிடுறான். செக்ரட்டரிக்கெலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீ என் பின்னாடி வராத, உனக்கு வேறு வேலை இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, பாஸ், ஆனால் எப்போதும் நீங்கள் தானே என்னோடய பாஸ், உங்கள் கூடயே நானும் வந்துடுறேன், என்னால் உங்களை விட்டுட்டுலாம் இருக்க முடியாதுன்னொன்னே, இர்ஃபான் நீயும் வந்துட்டீன்னா கம்பெனியை யார் பார்த்துக்குவா? கம்பெனியில் அப்பப்போ என்ன ஆகுதுன்னு எனக்கு அப்டேட் கொடு, புரியுதா அப்படின்னு சொல்லும்போது, சரிங்க பாஸ், உங்கள் ஆர்டரை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் இர்ஃபான். உடனே சரின்னு சொல்லிவிட்டு இப்போ ஹீரோ வந்து ஹீரோயினிக்கிட்ட தான் போகிறா. ஹீரோயினி வந்து உங்களை யாரும் உங்கள் வீட்டில் போய் பேச சொன்னால், நான் தான் சொன்னேன்ல ஒத்துக்க மாட்டாங்கன்னு நான் சொல்லும்போது ஹீரோ வந்து எனக்கு தெரியாது, நான் பேசிட்டேன், வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன், இப்போ நான் உன் கூட தான் இருக்க போகிறேன், நீயும் என்னை வீட்டை விட்டு அனுப்புனீன்னா உன் வீட்டு வாசலில் கிடப்பேன், ரோட்டில் கிடப்பேன், மற்றபடி எங்கள் வீட்டுக்கு திரும்பி நான் போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். எதுக்காக இப்படி அடம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயினி கோவப்படும் போது, ஏன் உனக்கு தெரியாதா, நான் உன்னை லவ் பண்ணுறேன் அதனால தான் அடம் பண்ணுறேன்னு உனக்கு தெரியாதா? ஏன் நீ என்னை லவ் பண்ணல? பொய் சொல்லாத, நீயும் என்னை லவ் பண்ணுவ, அப்படியும் இல்லைன்னு சொன்னால் அது உன் வாயிலேருந்து வர பொய்ன்னு எனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, அது இல்லைன்னொன்னே, இங்கே பாரு, எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை, உனக்குன்னு இப்போ நான் மட்டும்தான் இருக்கேன், நானும் இல்லைனா நீ என்ன பண்ணுவ சொல்லு? உனக்கு உங்கள் அம்மாவும் இல்லை, உனக்குன்னு ஃப்ரெண்ட்ஸும் யாருமே தனியாக இல்லை, இருக்கிறதெல்லாம் கொலீக்ஸ் மட்டும்தான், அவங்களுக்கிட்டையும் நீ அவ்வளோவா பேச மாட்டே, ஏதாவது வேலைனா மட்டும்தான் பேசுவேன், ஆனால் உனக்காக நான் இருக்கேன், தயவு செஞ்சு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ கெஞ்சிறான். உடனே ஹீரோயினியும் ஓகே சொல்லிடுறாங்க. இப்போ அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நார்மல் லைஃப் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ ஏதோ ஒரு வேலை செஞ்சிட்ருக்கான். ஹீரோயினி அதே ஆஃபீஸ்க்கு தான் வேலைக்கு போகிறாங்க. அவங்க வேலையை விட்டெல்லாம் தூக்கலை. ஹீரோ வந்து ஹீரோயினியோடு இருக்கும்போது எதை பற்றியுமே அவன் கவலைப்படல. ஏன்னா அவன் வந்து பணக்கார வாழ்க்கையை தானே வாழ்ந்துருப்பான், பிறந்ததுலேருந்தே பணக்காரன். ஆனால் அவன் ஹீரோயினிக்கிட்ட வந்து சின்ன வீட்டில் சின்னோண்டு பெட்டில் படுத்து தூங்கிக்கிட்டு சின்ன இடத்துல வாழ்கிறது வந்து ஹீரோயினிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னால் தானே நீ இவ்வளோ கஷ்டப்படுற, இதுக்கெல்லாம் நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லி அவங்க யோசித்து ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து யார் சொன்னா நான் கஷ்டப்படுறேன்னு? நான் என்னைக்காவது ஃபீல் பண்ணி பார்த்துருக்கியா? அவ்வளோ பெரிய பங்களா வீட்டில் இருந்தாலும் எனக்கு அவ்வளோ சந்தோஷம் கிடைச்சதில்ல. ஆனால் உன் கூட இந்த சின்ன வீட்டில் இருந்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. நீ அதை பற்றிலாம் ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறாங்க. இப்படியே டேஸஸும் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஒரு நாள் ஹீரோ வந்து ஹீரோயினிக்கு வந்து கல்யாணம்லாம் ஆகியிருந்தாலுமே அவங்க வந்து ப்ராப்பராக ப்ரப்போஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க இல்லையா? அதனால் இர்ஃபான் சொன்ன ஐடியாவை வச்சு ஹீரோயினிக்கு வந்து ப்ராப்பராக ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிங்கெல்லாம் வாங்கிட்டு பக்காவாக வந்துக்கிட்டு இருக்கான். ஹீரோயினியும் ஃபோன் பண்ணி ஆஃபீஸ்லேருந்து சீக்கிரம் வீட்டுக்கு வா, உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறேன். ஹீரோயினியும் அப்படி என்ன விஷயம் சொல்ல போகிறீங்கன்னொன்னே, நீ வான்னு சொல்கிறேன்ல, நீ வீட்டுக்கு வராத, இந்த இடத்துக்கு வான்னு ஒரு இடத்துக்கு வர சொல்கிறான். சரி சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினியும் அந்த இடத்துக்கு போகிறாங்க. ஹீரோ வந்து ரொம்ப நேரமாக அந்த இடத்துட்டே நின்றுட்டுருப்பாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து இப்போ ஹீரோயினி வந்துடுறாங்க. ஹீரோயினி வந்தோடனே ஹீரோ பார்க்குறாங்க. ஹீரோ வந்து ரோட்டுக்கு இந்தாண்ட சைடு நின்றுட்டுருப்பாங்க. ஹீரோயினி வந்து இந்தாண்ட சைடு வர சொன்னால் மாறி அவள் அந்தாண்ட சைடு போயிடுவா. அதனால் ஹீரோ வந்து கால் பண்ணி, ஏய் எங்கே இருக்கேனோன்னே, நீ தானே இங்கே வர சொன்ன, நான் அங்கேயே வர சொன்னேன், கொஞ்சம் நேராக பாரு, இந்த பக்கம் பாரு, நான் இந்த பக்கம் நின்றுட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொன்னதோ ஹீரோயினி அப்போ தான் கவனிக்கிறாங்க. ஓ, நான் மாற்றி வந்துட்டேனா, சரி இருங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நீ வரேன் நான் வரேன் அப்படின்னோடனே, எப்படியும் அங்கே தானே சர்ப்ரைஸ்லாம் ஏதாவது வச்சுருப்ப, அப்புறம் எதுக்கு நீ வர, நானே வரேன்னு சொல்லும்போது ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே சரி வா அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஹீரோயினி தான் ரோடு கிராஸ் பண்ணும்போது ஹீரோவை பார்த்துக்கிட்டே அவங்க கிராஸ் பண்ணுவாங்க இல்லையா? அப்போ ஹீரோவும் ஹீரோயினியவே பார்த்துட்ருப்பாங்க. அப்படியே ரோடு கிராஸ் பண்ணும்போது ஒரு லாரி வருது. ஹீரோ வந்து பார்த்துட்றான் அந்த லாரியை. அது வந்து ரொம்ப கண்ட்ரோலே இல்லாமல் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துக்கிட்டு இருக்கு அந்த லாரி.
ஹீரோ பார்த்துட்றான். ஆனால் ஹீரோயினி வந்து அதை பார்க்கல. ஹீரோ பார்த்தோன்னே வேகமாக ஓடி போய் ஹீரோயினியை தள்ளி விட்டுறான். ஹீரோயினி போய் கீழே விழும்போது அங்கே வந்து ஒரு கல் மாதிரி இருக்கும். அதில் வந்து ஹீரோயினி மண்டையில் அடிபட்டு ரத்தம்லாம் வர ஆரம்பிக்கும். இங்கே ஹீரோவை வந்து அந்த லாரி அடித்து போட்டு ரோட்லேயே கிடப்பார். ஹீரோயினி கொஞ்சம் கண்ணை திறந்து பார்க்கும்போது ஹீரோ அங்கே ரோட்டில் கிடக்கிறத பார்த்துட்டு பயங்கரமாக அழுதுகிட்டே ஓடுவாங்க. ஓடும்போது இப்போ அப்படியே அந்த இடத்துல சீனை கட் பண்ணால் இங்கே வந்து ஆஸ்பத்திரியில் தான் இருக்காங்க. அவங்க இர்ஃபானும் இருந்திருப்பான் இல்லையா, அதனால் இர்ஃபான் தான் தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு வந்திருப்பான். ஹீரோயினிக்கு அவ்வளோவாலாம் ஒன்றும் அடிபடல, மண்டையில் லைட்டாக தான் அடிபட்டிருக்கும். ஆனால் ஹீரோவுக்கு தான் வந்து பயங்கரமாக மண்டையில் அடிபட்டிருக்கும். அதனால் செம்மையாக அழுதுகிட்டே இருப்பாங்க ஹீரோயினி. ஆக்சுவலாக ஹீரோயினி வந்து இப்போ தான் ஒரு விஷயத்த யோசிக்கிறாங்க. அவங்க பையிலேருந்து ஒன்று எடுக்கிறாங்க. என்னென்னா அது ப்ரெக்னன்சி டெஸ்டர் தான். ஹீரோயினி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த வந்து ஹீரோயினி காலில் தான் பார்த்துருப்பாங்க. அதை ஹீரோ கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. அப்போ தான் ஹீரோவும் ஃபோன் பண்ணி சர்ப்ரைஸ் உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருப்பார் இல்லையா, அதனால் அங்கேயே போய் இந்த சர்ப்ரைஸை நம்ம அவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. இப்போ அதை பார்த்துட்டு வயிற்றில் கையை வச்சுட்டு செம்மையாக அழுகுறாங்க ஹீரோயினி. உங்கள் அப்பாவுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது, அவருக்கு ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லிட்டு செம்மையாக அழுகுறாங்க. இப்போ அப்படியே சீனை கட் பண்ணால் இப்போ ஹீரோவோட வீட்டிலேருந்துலாம் வந்துடுறாங்க. வந்துட்டு பார்த்தா உன்னால தான் என் பையனுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி ஹீரோவோட அப்பா வந்து ஹீரோயினியை திட்டுறாங்க. ஹீரோயினியும் ஒன்று என்னை மன்னிச்சிருங்க, நான் வேணுங்கனே பண்ணலை அப்படின்னு சொல்லும்போது, என் பையன் லைஃப்பில் நீ என்னைக்கு வந்தியோ அன்றைக்கே அவனுக்கு இவ்வளோ பிரச்சனை, இப்போ சாகிற மாதிரி கூட கிடக்குறான்ல, இதுக்கெல்லாம் நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கத்தும்போது டாக்டர்ஸ் வந்து இங்கே பாருங்கள் இது ஹாஸ்பிட்டல், நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு கத்தக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது, என்னை மன்னிச்சிருங்க டாக்டர், டாக்டர் என் பையனுக்கு எப்படி இருக்கணும்னு சர்ஜரி முடித்ததுக்கப்புறம் தான் எல்லாமே சொல்கிறான். அவருக்கு மண்டையில் பயங்கரமாக அடிபட்டிருக்குது, இதனால் அவருக்கு மெமரி லாஸ் ஆகக்கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போனோடனே எங்கள் ஹீரோயினிக்கெலாம் ஒன்றுமே சொல்ல முடியல. அவருக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு செம்மையாக அழுகுறாங்க. இப்போ ஹீரோவோட அப்பா இருக்கார் இல்லையா, அவர் சொல்கிறாரு, இங்கே பாரும்மா, உனக்கு எவ்வளோ பணம் வேணாலும் நான் தரேன், தயவு செஞ்சு என் பையனை விட்டுட்டு போயிடு, அவன் பக்கமே வந்துடாத, அவனுக்கு மெமரி லாஸ் ஆக போதான், அவன் உன்னை மறந்துடுவான், நீ அவன் கூட இருந்தால் அவனுக்கு கஷ்டம்தான், நீ அவன் பக்கத்துலேயே இருக்காமல் போயிடு, தயவு செஞ்சு போயிடுன்னும் போது எங்கள் ஹீரோயினி வந்து நான் எதுக்கு அவரை விட்டுட்டு போகணும், வாய்ப்பு இருக்குன்னு தான் டாக்டர் சொன்னாங்க, ஆனால் அவருக்கு மெமரி லாஸ் ஆகலைன்னா நான் அவர் பக்கத்தில் இல்லைன்னா அவர் எவ்வளோ ஃபீல் பண்ணுவாருன்னு உங்களுக்கு தெரியுமா, அவருக்கு உங்களோட ஆடம்பர வாழ்க்கையை விட நான் தான் முக்கியம், நான் அவரை விட்டுட்டு போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, நான் இவ்வளோ சொல்கிறேன் அதை புரிஞ்சுக்காமல் நீ பாட்டுக்கே உன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே போகிற அப்படின்னு சொல்லி அவர் கோவப்படுறாரு. உடனே இர்ஃபான் தான் ஹீரோயினியை கூட்டிகிட்டு வந்து, இங்கே பாருங்கள் மேடம், இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் வேணாம், இப்போ சார் வந்து நல்லா குணமாகணும், அதுதானே நமக்கு முக்கியம், இங்கே பாருங்கள் அவர் ஏஞ்சோடனே எல்லாமே சரியாயிடும், நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினியும் என்னால் எப்படி கவலைப்படாமல் இருக்க முடியும் இர்ஃபான், அவர் பார்த்தியா எப்படி கிடக்குறான்னு பார்த்தியா, என்னால் தான் எல்லாம், நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்திருந்தேன்னா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது, எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு சொல்லி ஹீரோயினி அழும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஒன்றும் ஆகாதுன்னு பேசிகிட்டு இருக்கும் போதே டாக்டர் வந்து அவர் கண்ணு முழிச்சிட்டாரு, நீங்கள்லாம் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோவோட அப்பா போகிறாங்க, இர்ஃபானும் போகிறாங்க. போகும்போது ஹீரோயினியும் போகிறாங்க. ஹீரோ வந்து ஹீரோவோட அப்பாவெல்லாம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஒன்றும் சொல்லல. ஆனால் ஹீரோயினியை பார்த்தோன்னே இது இது யாருப்பா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட கேட்குறாங்க. இதை கேட்டதும் ஹீரோயினிக்கு ஒன்றுமே சொல்கிற மாதிரி இல்லைன்னு, என்ன உனக்கு என்ன ஞாபகம் இருக்கானோன்னே, நீங்கள் தான் என்னோடய அப்பா அப்படின்னோடனே இர்ஃபான் வந்து சார் நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுதானோடனே, உன்னை எப்படி இர்ஃபான் நான் மறப்பேன், நீ என்னோடய செக்ரட்டரி, எனக்கு உன்னை நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லும்போது, அப்போ இவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி இர்ஃபான் வந்து கேட்குறான். உடனே இல்லையே, யார் அது, எனக்கு தெரிஞ்சவங்களா அப்படின்னு சொல்லும்போது இர்ஃபான் வந்து நீங்கள் கல்யாணம்னு சொல்லிடும் போது ஹீரோயினி வந்து நான் உங்கள் ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிடுறா. உடனே இதை கேட்டோன்னே இர்ஃபானுக்கே ஒரு மாதிரி ஷாக் ஆகி ஹீரோயினியை பார்க்குறான். ஹீரோயினி வந்து இப்போ எதுவும் பேச வேணான்னு சைகை காட்டுறா. உடனே இர்ஃபானும் அதை புரிஞ்சுக்கிட்டான். ஓ அப்படியா, என்னை காப்பாற்ற போய் தான் உங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு சார், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லும்போது, பரவாயில்ல, இனிமாவது நீங்கள் ரோடை கிராஸ் பண்ணும்போது ஜாக்கிரதையாக போங்க, சாரி எனக்கு நீங்கள் யாருன்னு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். பரவாயில்ல சார், இது எந்த இயருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவுக்கு வந்து 2 வருஷம் நடந்த விஷயங்கள் தான் மறந்துருக்கும். 2 வருஷத்துக்குள்ளே நடந்த விஷயங்கள் எல்லாமே மறந்துருக்கும். மற்றபடி எல்லா மெமரிஸும் அவனுக்கு இருக்குது. அதை அப்படியே
டாக்டர்கிட்ட போய் கேட்கும்போது, அவர் 2 வருஷம் நடந்த விஷயங்கள மட்டும் தான் டாக்டர் மறந்துருக்காங்க. இது எதனாலன்னு சொல்ல முடியுமா? அப்படின்னோனே, அவருக்கு மண்டையில அடிபட்டதுனால தான். நல்ல வேளை அவரு 2 வருஷம் நடந்த விஷயங்கள மட்டும் தான் மறந்துருக்காரு. மத்த விஷயங்களெல்லாம் மறக்கல. சில பேர் இந்த மாரி கேஸஸ்லாம் நெறைய நாங்க பார்த்துருக்கோம். அதில இவரு ரேர் கேஸ் தான். நெறைய கேஸஸ்ல வந்து அவங்க ஃபுல்லா மறந்துடுவாங்க. அவங்க யாருங்கிறதையே மறந்துடுவாங்க. அந்த மாரி விதத்தில பார்க்கும்போது, இவருக்கு அப்படிலாம் ஒண்ணும் நடக்கலைன்னு நீங்க சந்தோஷம் தான் படணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்றாங்க. இர்ஃபான் வந்து இப்ப என்னாச்சு? எதுக்காக இப்படி பண்ற? அவர்கிட்ட சொல்லியிருக்கலாம்லன்னோனே, சொல்லி என்ன பண்ண போற? அவரு நம்பவும் போறதில்ல. அவரு என்ன சுத்தமா நம்பவும் போறதில்ல. நான் எதுக்கு அவர்கிட்ட சொல்லணும்? இதோட விட்டுறலாம் இர்ஃபான். நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நெனச்சின்னா, என்னை எங்கேயாவது வெளிநாட்டுக்கு அனுப்பி விட்டுரு. எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல அப்படின்னு சொல்கிறான். உடனே இர்ஃபானும், அப்போனா உனக்கு ப்ரமோஷன் கொடுத்து அமெரிக்காவுக்கு அனுப்பி வச்சிரட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயினியும் ஓகேன்னு சொல்கிறா. உனக்கு எவ்வளோ பணம் வேணும் அப்படின்னு ஒரு சவுண்டு. என்னென்னா, ஹீரோயினி பார்க்குறா, ஹீரோவோட அப்பா தான். என் பையனை விட்டுட்டு போகிறதுக்கு உனக்கு எவ்வளோ பணம் வேணும்னு சொல்லு. ஏன்னா இத்தனை நாள் நீ என் பையனோட இருந்திருக்கல்ல, அதுக்கெல்லாம் சேர்த்து எவ்வளோ வேணாலும் கூச்சப்படாமல் கேளு, நான் உனக்கு கொடுத்துட்றேன் அப்படிங்கும்போது, உங்கள் பணம் ஒன்றும் எனக்கு தேவையே இல்லை, அதை நீங்களே வச்சுக்கோங்க. பணத்தால் எது வேணாலும் சாதிக்கலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அது என்கிட்ட அது செல்லாதுன்றத ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லி ஹீரோயினி பயங்கரமாக அழுகுறாங்க. அழுதுகிட்டே தான் போகிறாங்க. இப்போ இந்த மாதிரிலாம் போய் தான் ஒரு டைரியில் வந்து எழுதுகிறாங்க. எல்லாமே என்னோடய நினைவுகளாகவே ஆயிடுச்சு. இதுக்கு மேலே எனக்குன்னு யாருமே இல்லை. எனக்கு என்னோடய குழந்த மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. இப்போ இதை தான் வந்து அந்த குட்டி பையன் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். வாவ்! உங்கள் அம்மா அப்பா ஸ்டோரி சூப்பராக இருக்குது. ஆனால் இப்போ நீ எதுக்காக இந்தியா போகிறீங்க? உங்கள் அப்பாவை பார்க்குறேன்னு சொன்னல. ஆனால் உங்கள் அப்பாவை பார்த்தாலும் அவருக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காதே, அப்போ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லும்போது, ஜுன்யாங் தான் சொல்கிறான், எங்களுக்கு தெரியும். ஆனால் நாங்கள் வந்து எங்கள் அப்பாவுக்கு ஞாபகப்படுத்த ட்ரை பண்ணுவோம். எங்கள் அம்மா அதை முயற்சி பண்ணல, நாங்கள் பண்ணுவோம். நாங்கள் பார்க்க எங்கள் அப்பா மாதிரியே இருக்கோன்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. ஸோ எப்போதையும் எங்கள் அப்பாவுக்கு எங்களோட ரத்த பாசத்தை கண்டுபிடிக்க முடியாதா என்ன? எங்கள் அப்பாவுக்கு எங்களை பார்த்தா ஏதாவது ஃபீலிங் ஆகும். நாங்கள் எப்படியாவது எங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு போயிடுவோம். எங்கள் அம்மாவோட சேர்த்து வச்சுருவோம் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் ஆன்ட்டி, அதனால தான் நாங்கள் போகிறோம். ஆனால் எங்களுக்கு இந்தியா ரொம்பவே புதுசு. நாங்கள் போய் எங்கே தங்குறதுன்னு தான் தெரியல அப்படின்னு சொல்லி ஜுன்மியா சொல்கிறா. உடனே மியாமி சொல்கிறா, உங்களுக்கு எந்த வித ஆட்சேபனையும் இல்லைன்னா எங்கள் வீட்டில் கூட நீங்கள் தங்கிக்கலாம். என்ன இதில் நீங்கள் என்ன சொல்கிறீங்க மிஸ்டர் ஜுன்யாங் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என்ன உங்கள் வீட்லையா? உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் எங்களை சேர்த்துக்குவாங்களா அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். உடனே மியாமியும், கண்டிப்பாக சேர்த்துக்குவாங்க. நான் சொல்லுவேன், என் கூட வந்த பசங்க அப்படின்னு சொல்லுவேன். இதனால் என்ன பிரச்சனை? இவங்களுக்கு தங்க இடமே இல்லையா? இந்தியாவுக்கு புதுசு, சின்ன பசங்க வேறு, பாவமாக இருந்துச்சு, அதனால தான் கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்லுவேன். உடனே எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் ஏற்றுக்குவாங்க. எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க ரொம்ப மோசம்லாம் கிடையாது, ரொம்ப ரொம்ப நல்லவங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி இங்கே மியாமி சொல்கிறா. உடனே ஜுன்மியா வந்து, ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லும்போது, ஓகேடா தங்கம், நீ ஓகே சொல்லிட்ட, ஆனால் உங்கள் அண்ணன் சொல்லலையே அப்படின்னு சொல்லும்போது, டேய் சொல்லுடா, நமக்கு தங்க இடம் கிடைக்கிறதே பெரிய விஷயம். இதில் வேறு இடத்துல நம்மளால் தேடிக்கிட்டு இருக்க முடியுமா? இவங்க தான் நமக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது, அவனும் சரி ஓகே, ஆனால் உங்கள் குடும்பத்தை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்கள் குடும்பத்தில் யார் யாரெலாம் இருக்காங்க, என்னென்னலாம் பண்ணுவாங்கன்னு நீங்கள் எங்ககிட்ட சொல்லணும். அப்போ தான் நாங்கள் வந்து அங்கே தங்கும்போது அவங்க கஷ்டப்படாத மாதிரி நடந்துக்க முடியும்னு சொல்லும்போது, பரவாயில்லையே, நீ ரொம்ப புத்திசாலியான பையனாக இருக்க. சரி ஓகே, கவலைப்படாத, நான் என் ஃபேமிலியை பற்றி சொல்கிறேன். ஆனால் நீ மறக்காமல் இருந்தால் சரி அப்படின்னோடனே, மறக்காமல் இருந்தால் சரின்னா என்ன சொல்கிற? என் குடும்பம் ரொம்ப பெருசு, நான் சின்னதாக ஷார்ட்டாக சுருக்கி உங்ககிட்ட சொல்லிடுறேன், கேட்க ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, நான் ரெடி அப்படின்னு சொல்லி 2 பேருமே ஓகே சொல்கிறாங்க. முதல் விஷயம், எங்கள் வீட்டிலே ஹெட்டுனா எங்கள் பெரியப்பா. எங்கள் பெரியப்பாவுக்கு அடுத்தது எங்கள் அப்பா, 3வது எங்கள் சித்தப்பா, அடுத்தது எங்கள் பெரிய மாமா, அடுத்தது எங்கள் சின்ன மாமா. இவங்க 5 பேரையும் கேட்டு தான் எங்கள் வீட்டில் எல்லா முடிவுகளும் எடுக்கப்படும். இவங்க 5 பேரும் இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டிலே எங்கள் அண்ணன்னா எங்கள் பெரிய அண்ணன் தான். எங்கள் பெரிய அண்ணன் பேர் டயாங். டயாங் அண்ணன் எங்கள் பெரியப்பாவோட ஒரே பையன். ஆனால் எங்கள் பெரியம்மா எங்கள் அண்ணன் 6 வயசு இருக்கும்போது இறந்து போயிட்டாங்க. பாக்கி இருக்கிற 4 பேரும் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு டயாங் அண்ணன்னா ரொம்ப உயிர். ஆனால் டயாங் அண்ணன் பொறுப்பாகவும் இருப்பார், அதே சமயம் புத்திசாலியாகவும் இருப்பார். அடுத்தது வந்து ஆரமண்ணா. ஆரமண்ணாவுக்கு கோபம் அதிகமாக வரும்.
ரொம்ப டக்கு டக்கு டக்குன்னு கோவப்பட்டுருவாங்க. ஆரம்பம் அதிகமாக கோவப்படுற ஒரு ஆள் யாருன்னா ஜேகே மாமா தான். ஜேகே மாமா சும்மாவே இருக்க மாட்டார், குறும்பு பண்ணிக்கிட்டே இருப்பார். எங்கள் பெரிய மாமாவோட பையன் தான் ஜேகே மாமா, அதாவது 2வது பையன். ஃபஸ்ட்டு பையன் வந்து ஜிமின் மாமா அப்படின்னு சொல்லி அவள் இழுக்கிறா. உடனே என்ன ஜிமின் மாமான்னு இழுக்கிறீங்க சொல்லுங்கன்னொடனே ஒன்றும் இல்லை, அது நீங்கள் சின்ன பசங்கள்ல உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஜிமின் மாமா வந்து பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அது எங்களோட ஃபேமிலி பிஸ்னஸ். 2வது ஜேகே மாமா வந்து ஃபைனல் இயர் படிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னோடனே உங்களோட சின்ன பையனா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை, அவருக்கு வேலைக்கு போகணும், ஆஃபீஸ் பார்த்துக்கணும் அப்படிங்கிற விஷயமே பிடிக்காது, அதுக்காக தான் அது படிக்கிறேன் இது படிக்கிறேன்னு சும்மா படிச்சுக்கிட்டே இருப்பார். அப்புறம் 3வது அண்ணன் என் கூட பிறந்தவன் ஜேஹோப்பு. அவன் இருக்கானே எப்போ பாரு என்கிட்ட தான் வம்பழுத்துவான். நான் உடனே அண்ணாக்கிட்ட கோத்து விட்ருவேன். அண்ணா இருந்தாலே அவன் சைலண்ட் ஆகிடுவான். அது வந்து அவனோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லும் போது, ஓ உங்கள் கூட பிறந்த அண்ணனா அப்படின்னோடனே ஆமாம், எனக்கு 3 அண்ணனுங்க, அண்ணா, அண்ணா, ஜேஹோப் அண்ணா. இவங்க 3 பேருமே ஜேஹோப் அண்ணாவை மட்டும்தான் எனக்கு பிடிக்காது. அவன் மட்டும்தான் எப்போ பாரு என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான். அவனை பற்றி பேசுகிறதே வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். சரி அதை விடு. அடுத்ததாக பொண்ணுங்களில் பார்ப்போமா? பொண்ணுங்களில் பார்த்தா ஜூலி அக்கா தான் பெரியவங்க. ஜூலி அக்கா எப்போதுமே பொறுப்பாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து சுகா மாமான்னு மேரேஜ் ஆகிடுச்சி. அவங்க பேர் சுகா, அவர் எங்கள் மாமா தான். ஆனால் வெளியேருந்து வந்திருந்தாலும் எங்கள் கூட நல்லா இதாக வருவார். நானும் சுகா மாமாவும் சேர்ந்து தான் எங்கள் ஜூலி அக்காவை வெறுப்பேற்றிக்கிட்டே இருப்போம். இதனாலே எனக்கும் ஜூலி அக்காவுக்கும் நிறைய சண்டை வரும். அடுத்தது என்னோட 2வது அக்கா ரோசி அக்கா இருக்காங்களே, அவங்க ரொம்ப அமைதியானவங்க. அவங்களோட ஆசை ஜேகே மாமாவோட ஆப்போசிட்டு. ஜேகே மாமா பிஸ்னஸுக்கே போகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் ரோசி அக்கா பிஸ்னஸை எப்படியாவது போய் சாதிக்கணும்னு சொல்லிட்டு தான் இப்போ பிஜி படிச்சுக்கிட்டு இருக்காங்க, 2nd இயர் அப்படின்னோடனே, ஓ அப்படியா உங்கள் வீட்டில் இவ்வளோ பேர் இருக்காங்களான்னொடனே, இன்னும் இருக்காங்க, நான் இன்னும் சொல்லவே ஆரம்பிக்கலையேன்னொடனே, என்ன சொல்கிற இன்னுமா அப்படின்னோடனே, ஆமாம் எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சி. அவங்க ஒரு அண்ணி இருக்காங்க சிந்து அண்ணி அமைதியானவங்க. அண்ணன் எவ்வளோ தான் கோவப்பட்டாலும் சிந்து அண்ணி முறைச்சாங்கன்னா போதும் அமைதியாகிடுவாங்க. எங்கள் அண்ணாக்கிட்ட அடிக்கடி அடி வாங்குறது ஜேகே மாமா தான். ஜேகே மாமா வந்து யார் சொன்னாலும் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பார். அண்ணா வந்து 2 பேருக்கு தான் பயப்படுவார். ஒன்று எங்கள் அண்ணி சிந்துக்கு அடங்கி போவார், எங்கள் பெரியப்பாவுக்கு பயப்படுவார். எங்கள் ஜேகே அண்ணாவும் அதே மாதிரி தான். எங்கள் பெரியப்பா வந்துட்டா அந்த இடத்துல குறும்பே பண்ண மாட்டார், நல்ல புள்ளியாட்டம் அமைதியாக உட்காந்து கிடப்பார். எங்கள் சிந்து அண்ணி இருக்காங்களே, அவங்க தான் என்னோட சின்ன மாமாவோட பொண்ணு. அடுத்து அவங்களுக்கு 2 பொண்ணு. ஃபஸ்ட்டு சிந்து அண்ணியை மாமா அண்ணா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா. அடுத்தது ஜெசி அண்ணியை ஜேஹோப் அண்ணா கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அதான் என் அண்ணனுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சி. அடுத்ததாக எங்கள் சின்ன மாமா இருக்கிறதுலே ரொம்ப சின்ன மாமா, ஜேகே மாமாவோட சின்னவர். ஆனால் ஜேகே மாமா கூட தான் படிக்கிறாரு. புரியல என்னன்னு. ஜேகே மாமாவோட 1 மாதம் பின்னாடி பிறந்தவர் எங்கள் ஜின் மாமா. 1 மாதம் தான் டிஃப்ரெண்ட். ஆனால் எங்கள் ஜேகே மாமா ஜின் மாமாவை வந்து எப்போ பாரு அண்ணன் சொல்லிட்டான்னு சொல்லிக்கிட்டே இருந்தாலும் எங்கள் ஜின் மாமாவும் ஜேகே மாமாவும் சேர்ந்து தான் அட்டூழியங்கள் எல்லாத்தையுமே பண்ணுவாங்க. அப்புறம் வீட்டிலே ரொம்ப குட்டியான பொண்ணு யாருன்னா அது நான் தான். எப்படி என்னோடய இன்ட்ரோ, நான் தான் வீட்டிலே கடைக்குட்டி. அதனாலேயே எல்லாருக்குமே என் மேலே ரொம்ப பாசம். அதுவும் இல்லாமல் எங்கள் அண்ணாவுக்கு நானா உயிர். ஏன்னா நான் தானே கடைக்குட்டி. அதனால இன்னும் எங்கள் அண்ணாவுக்கு மட்டும்தான் கல்யாணம் ஆகலை. அவருக்கு வந்து கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிறதுனால இப்போ வரைக்கும் எங்கள் பெரியப்பா சும்மா விட்டு வச்சுருக்காரு. ஆனால் அவருக்கும் ஒரு ஆள் இருக்குன்னொன்னே என்ன சொல்கிறீங்கன்னு, ஆமாம் அவருக்கு கல்யாணம் ஆக போகுது. அவங்க தான் சீசன் அண்ணி. எங்கள் சீசன் அண்ணி ரொம்ப நல்லவங்க. அவங்க எறும்புக்கு கூட துரோகம் நினைக்க மாட்டாங்க. இருந்தாலும் எங்கள் அண்ணனுக்கு வந்து இப்போ கூட கல்யாணத்தில் இஷ்டமே இல்லை. எங்கள் பெரியப்பாவோட ஆர்டரை யாராலையும் மீற முடியாதே, அதனால தான் எங்கள் அண்ணனும் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி இப்போ இவ்வளோ பெருசாக வந்து அவன் ஃபேமிலியை சொல்கிறா. சொல்லி முடிச்சுட்டு அவள் சொல்கிறா, அப்புறம் எங்கள் வீட்டோட குட்டீஸ் அப்படின்னு சொல்கிறா. இன்னும் இருக்காங்களா, இவ்வளோ பேருமே ஒரே வீட்லையா வாழ்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஜுன்யாங் கேட்குறான். உடனே அவளும் ஆமாம் எல்லாருமே ஒரே வீட்டில் தான் வாழ்வோம், எங்கள் வீடு எப்போதுமே கலகலகலன்னு செம ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறா. இந்த வீட்டில் வாழ்கிறதுக்காக எங்ககிட்ட பர்மிஷன் கேட்டிங்க, எனக்கும் இதில் ஓகே தான், சரி அந்த குட்டி பசங்களை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஜுன்மியா வந்து சொல்கிறா. இவளும் மியாமியும் ஓகே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்ல ஆரம்பிக்கிறா. எங்கள் வீட்டில் மொத்தம் 4 குட்டீஸ். ஃபஸ்ட்டு
ஜுன்வாவுக்கு 10 வயசு ஆகுது. அவன் ஜேஹோப் அண்ணனுக்கும் ஜெஸ்ஸி அண்ணிக்கும் பிறந்த பையன். அவங்களுக்கு 2 வயசில் ஒரு பொண்ணு இருக்கா, ஷியா. அவள் பேர் ஷியா. அடுத்தது சுஹா மாமாவுக்கும் ஜூலி அக்காவுக்கும் பிறந்த பையன் யோனுக்கு 5 வயசு ஆகுது. ஆரம்மனுக்கும் சிந்து அண்ணிக்கும் பிறந்த பொண்ணு தான் ஷைலுக்கு 4 இயர்ஸ் ஆகுது. ஆரம்மண்ணாவுக்கும் சிந்து அண்ணிக்கும் கல்யாணம் ஆகி ரொம்ப நாளாக குழந்தையே இல்லாமல் பிறந்தவ தான் ஷைலு. அதனால் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே சரி, ஷைலுனா ரொம்ப செல்ல பிள்ளை. ஏன்னா வரம் வாங்கி தவம் வாங்கி பெற்ற பிள்ளையாச்சே, அதனால் ரொம்ப ரொம்ப செல்ல பிள்ளை அவ. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? இம்மா பெரிய வீட்டில் நீங்கள் வாழ்கிறதுல உங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எங்கள் 2 பேருக்கும் எந்த கஷ்டமும் இல்லை, உண்மையாலுமே நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம், ரொம்ப ரொம்ப நன்றி. ஆனால் உங்கள் வீட்டில் எங்களை ஏற்றுக்குவாங்களான்னு சொல்லி கேட்கும்போது, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. ஓகே காய்ஸ், இந்த எபிசோடை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இதில் இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். இது கொஞ்சம் பெருசாகவே இருக்கும், நிறைய பேர் வந்திருக்கிறதுனால நீங்கள் குழப்பிப்பீங்க. நான் ஸ்டோரி சொல்லும் போது யார் யார் என்னென்னு சொல்லி தெளிவாகவே சொல்கிறேன். அதனால் நீங்கள் எதுவும் குழப்பிக்க வேணாம். பேர் ஏதாவது புரியலன்னா சொல்லுங்கள். ஓகே காய்ஸ், இந்த எபிசோடை நான் இதோட முடிச்சுக்கிறேன். டாட்டா, பை பாய், see you, bye மிஸ்.